அனைவருக்கும் வணக்கம். அருணகிரிநாதர் பாடியது மொத்தம் 16,000 பாடல்கள். ஆனால் இன்று நம்மிடம் இருப்பது வெறும் 1300 மட்டுமே. எரிக்கப்பட்ட ஓலைச்சுவடிகள், மறைக்கப்பட்ட ரகசியங்கள். இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் இன்றும் நம்மை சிலிர்க்க வைக்கும் திருப்புகழ் உருவான கதை உங்களுக்கு தெரியுமா? அதன் பின்னணியில் ஒளிந்திருக்கும் 7 மகா ரகசியங்களை அடுத்த 3 நிமிடங்களில் பார்க்க போகிறோம். வாருங்கள். ரகசியம் 1. காணாமல் போன 16,000 பாடல்கள். அருணகிரிநாதர் பாடியது 16,000 பாடல்கள். ஆனால் இன்று நமக்கு கிடைத்துள்ளவை வெறும் 1307 மட்டுமே. பல பாடல்கள் ஓலைச்சுவடிகளாக கரையான் அரிக்கப்பட்டும் ஆற்றில் விடப்பட்டும் அழிந்து போயின. எஞ்சியவை நமக்கு கிடைத்த பெரும் பொக்கிஷம். ரகசியம் 2. கணித வித்தை. திருப்புகழ் வெறும் பாடல் அல்ல, ஒரு மேத்தமேட்டிக்கல் மேஜிக். ஒவ்வொரு பாடலின் தாள வரிசையில் எத்தனை மாத்திரைகள், அதாவது பீட்ஸ் இருக்கிறதோ அத்தனை எழுத்துக்கள் மட்டுமே அந்த வரியில் வரும். ஒரு எழுத்து கூட கூடவோ குறையவோ செய்யாது. ரகசியம் 3. மந்திர சொற்கள். ஒவ்வொரு பாடலிலும் சரவணபவ எனும் 6 எழுத்து மந்திரம் நுணுக்கமாக மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல்களை முறையாக பாடினால் அது ஒரு கவசமாக மாறி நம்மை பாதுகாக்கும் என்பது நம்பிக்கை. ரகசியம் 4. சத்ரு சங்கார வேல். எதிர்ப்புகள் நீங்கவும் பயம் விலகவும் அருணகிரிநாதர் அருளியது சத்ரு சங்கார வேல். இதன் ஒவ்வொரு சொல்லும் அதிர்வலைகளை உருவாக்கி நம் மன வலிமையை அதிகரிக்கும் ஆற்றல் கொண்டது. ரகசியம் 5. மொழி சங்கமம். தமிழையும் வட மொழியையும் இணைத்து மணிப்பிரவாள நடையில் சந்தங்களை அமைத்திருப்பார். கடினமான சொற்களை கூட தமிழின் இனிமையோடு குழைத்து கொடுத்தது இவருடைய தனிச்சிறப்பு. ரகசியம் 6. தீராத பிணி தீர்க்கும் மருந்து. பத்தி திருநகை போன்ற பாடல்கள் மன அழுத்தத்தையும் உடல் உபாதைகளையும் போக்கும் ஒரு ஹீலிங் இசையாகவே கருதப்படுகிறது. இசையாலேயே பல நோய்களை தீர்த்த வரலாறு இதற்கு உண்டு. ரகசியம் 7. யோக ரகசியங்கள். மூச்சு பயிற்சி, அதாவது பிராணாயாமா மற்றும் குண்டலினி யோகம் பற்றிய ரகசிய குறிப்புகள் பாடல்களுக்குள் ஒளிந்துள்ளன. இதை சரியான குருவிடம் கற்றால் ஆன்மீக உச்சத்தை தொடலாம். இந்த 7 ரகசியங்கள்ல உங்களை வியக்க வைத்தது எது? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல தகவல்களுக்கு தெய்வீக நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சரவண பவ.